வணக்கம் வீரர்களே. இன்றைக்கி காலையில் நல்லா தூங்கிட்டு லேட்டாக தான் எழுந்திரிச்சு போய் ஒர்க் அவுட் போடனேன். அதனால தான் சுல்லுன்னு வெயில். இன்றைக்கி நம்ம மஸ்ல் அப் சீரிஸோட நாள் 7. காலங்காத்தால் அங்கே போனோன்னே வார்ம் அப் பண்ணேன். ரொம்ப வெயில் அடிக்கிறனால ஓரமாக போயிட்டு வார்ம் அப் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டாட்டாவையும் காமிச்சிட்டு ஓரமாக போய் வார்ம் அப் பண்ணிட்டேன். அந்த வார்ம் அப் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட் பாரில் அது போயிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் பார் டிப்ஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். பரவாயில்ல, நம்ம ஸ்ட்ரீட் பாரில் சூப்பராக தான் வருது. எதுக்கு பண்ணேன்னா டிப்ஸ் ஏன்னா எனக்கு அதில் தான் டிப்பு தான் வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அதை போட்டேன். ஏன்னா இதுலேயே பாருங்களேன், ஃபஸ்ட்டு எனக்கு ஒழுங்காக வரல. அதில் ஸ்விங்கு வரைக்கும் கரெக்டாக வந்துருச்சு. ஆனால் அந்த டிப்பு பவர் கொண்டே போக முடியல. அதுக்கப்புறம் வெறியோடு திரும்பி போயிட்டு எப்படியோ டிப்பு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 தான் போட முடிஞ்சுது. 3 போடலான்னு பார்த்தா போட முடியல. நான் அப்போயும் முடிவு பண்ணிட்டு ஒருவேளை நம்மளுக்கு 2 தான் போட முடியுமோன்ட்டு. ஆனால் வெறித்தனமாக உட்காந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு திருப்பி நல்லா வார்ம் அப் பண்ணிட்டு போட்டேன் பாருங்கள். 2வது செட்டு சும்மா 5-6 ரெப்பு போட்டேன். எனக்கே ரொம்ப தற்பெருமையாக இருக்குது. என்னடா நம்ம பரவாயில்லையே ஒரு 5 ரெப்பு போட்டோமேனு. ஆனால் இது ஸ்விங்கில் போட்டிருக்கேன். ஆனால் கூடிய சீக்கிரம் க்ளீனில் அன்லாக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 3rd செட்டில் பார்த்தீங்கன்னா 3 ரெப்பு தான் போட்டேன். 3 ரெப்பு மட்டும்தான் போட்டேன். எனக்கே வயிற்றெரிச்சலாக இருக்குது. 2வது செட்டில் மட்டும் 5 ரெப்பு போட்டேன்னா 3வது செட்டில் எப்படி 3 ரெப்பு தான் போட முடியும்? அவ்வளோ வலி. கையை பார்த்தா கையெல்லாம் திருப்பி பிஞ்சு போச்சு. சத்தியமாக முடியல. அங்கே போய் பார்த்தா அங்கே ஏதோ சாக் பீஸ்லாம் போட்டு வச்சுருக்கானுங்க. அது வேறு என் கையில் ஒட்டிக்கிச்சு. அவ்வளோதான் இன்றைக்கி சொல்லிட்டு கையெல்லாம் பார்த்துட்டு வார்ம் டவுன்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப யோசிச்சுட்டேன். அவன் தான் இன்றைக்கான ஒர்க் அவுட் இதை முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒளிப்படத்துடன் சிறப்பாக சந்திக்கிறேன். அதுவரை ட்ரஸ்ட் த கிரைண்ட்.